தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கூர்ந்த வணக்கம். தமிழ் திரையுலகத்திலே தேசியம், தேசபக்தி என்கின்ற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே இப்பொழுது கண்ணதாசன் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணதாசன் ஒரு திரை பாடலாசிரியர் என்றால் கூட அதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவினுடைய சரித்திரத்திலே ஒரு தலையாய அந்த பாடல் அப்படின்னா இசையமைப்பாளருக்கு தான் முதன்மை வரும். எப்போதுமே பாடல் எழுதுகிறவனுக்கு ரெண்டாவது இடம் தான் கொடுப்பாங்க. கண்ணதாசன் அவர்களை பொறுத்த மட்டும்தான் இசையமைப்பாளர்களை விட கூட கண்ணதாசன் என்கின்ற ஆக்கிருதி உயர்ந்து நிற்கும். அப்படிப்பட்ட கண்ணதாசன் ஆரம்ப காலத்திலே திராவிட இயக்கத்திலே இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த இயக்கத்தை அவர் அந்த இயக்கத்தில் இருந்த காலத்தை தன்னுடைய வாழ்வின் வனவாச காலம் என்று பிறகு குறிப்பிட்டு எழுதி அவர் தன்னுடைய சரித்திரத்தை வனவாசம் என்று அவருடைய சரித்திரத்தின் முதல் பாதியை எழுதினார். அப்பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுவார், இதுபோன்ற ஒரு சரித்திரம், இதுபோன்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபி பிறருக்கு வருவது மிகவும் கடினம் என்பார். அது ஒரு பெருமையாக சொல்லலை. அவர் எப்படி சொல்லுவார்னா, எனக்கு அமைஞ்சா மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு அமையணும்னா ஒருத்தன் தொடர்ந்து 30 ஆண்டு காலம் முட்டாளாகவே இருக்க வேண்டும், அது யாருக்கும் சாத்தியமில்லை என்று கூட அவர் சொல்லுவார். அவர் முட்டாளாக இல்லை, அவர் பல பாடங்களை கற்றுக்கொண்டார். அதைத்தான் நான் முட்டாளாக இருந்தேன், பின்பு பாடங்களை கற்றுக்கொண்டேன் என்று எழுதினார். அத்தகைய கண்ணதாசன் எங்கள் திராவிட பொன்னாடே என்று தன்னுடைய முதல் படத்திலே டிஆர் மகாலிங்கத்திற்கு அவர் எழுதினார். அது பெரிய வெற்றி பாடல் அது. ஆனால் எங்கள் திராவிட பொன்னாடே என்று எழுதினாலும் அந்த மாலையிட்ட மங்கை என்ற அவருடைய முதல் படமே சரச்சந்திரருடைய கதை, சந்திரகாந்த் என்ற கதை, சந்திரநாத் என்று நினைக்கிறேன். அந்த கதையை தழுவித்தான் அவர் இங்கே கதை எழுதினார். அவருக்கு வங்காளம் என்றால் ஒரு அளப்பரிய ஆசை, ஒரு ஆனந்தம். பின்பு அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்றெல்லாம் எழுதினார் அவர். அதன் பிறகு அதையெல்லாம் விட்ட பிறகு அவர் இந்தியாவென்றால் என்ன, இந்த பாரதம் என்றால் என்ன, இந்து தர்மம் என்றால் என்ன, இதெல்லாம் தர்மம்னு சொல்கிறது, மற்றெல்லாம் சமயம் மதம்னு சொல்லலாம். இது ஒரு தர்மம். இந்த தர்மம்ங்கிற ஒரு வார்த்தை அது ரொம்ப பெரிய வார்த்தை. சாதாரணமாக தர்மம் போடுங்க ஐயா அப்படின்னா அது மட்டும் அல்ல. தர்மம் அப்படின்னா ஒரு இயற்கை, அதுதான் தர்மம். ஒரு மனிதன் மூச்சு விட்டால் தான் அவன் வாழ முடியும், அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தர்மம். இப்படியெல்லாம் அதற்கு ரொம்ப ஆழமான பரிமாணங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் ஆழமாக அறிந்தார் கண்ணதாசன். அவர் அப்படி அறிந்து ஒரு பாடல் எழுதினார். இதை பாருங்கள், இது அவருடைய 6ஆம் தொகுப்பிலே, அவருடைய கவிதை தொகுப்பிலே இருக்கிறது. அவர் சொன்னார், இந்தியா என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்தியா ஒரு சும்மா ஒரு நாடா, அது அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இந்திய எல்லை இறைவனின் எல்லை, இறைவனின் பூமி எங்கும் இந்தியர் எல்லை, இமயமும் குமரி மட்டும் எல்லைகள் இல்லை, இந்த வையம் முழுவதும் எங்கள் எல்லை, இந்திய எல்லை இறைவனின் எல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவினுடைய எல்லை எங்கே இருக்கிறதுனா அங்கே சீனாவில் ஒரு பக்கம் எல்லை இருக்குது. சீனாலேயே 3500 கிலோமீட்டர் அந்த எல்லை சொல்லுவாங்க. இல்லை, 3500 கிலோமீட்டர்னு சொல்லக்கூடாது, 4100 கிலோமீட்டர்னு சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் எல்லை, நாட்டினுடைய எல்லை. இந்த பக்கத்துலலாம் கடல் இருக்கிறது, அந்த பக்கம் கடல் இருக்கிறது இல்லையா, வங்காள விரிகுடா இருக்கிறது, அங்கே அரேபிய கடல் இருக்கிறது, கீழே இந்திய மகா சமுத்திரம் இருக்கிறது. இதெல்லாம் எல்லைகள். ஆனால் இந்த எல்லைகள் எங்களுடைய எல்லைகள் அல்ல. எங்களுடைய எல்லை எது? எல்லை இறைவனின் எல்லை. அளவு கடந்த இந்த பூமி எங்கும் விசாலமானது எங்கள் எல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா இப்போது தற்காலத்தில் சீன நாட்டை சொல்லும்பொழுது பல நாடுகள் சொல்லுவாங்க, அது எக்ஸ்பேன்ஷனிஸ்ட் நேஷன் அப்படின்னா
அவனுடைய எல்லைகளை விரிவாக்கி கொள்ள விரும்புகிறான். அவங்களுடைய மக்கள் தொகை கூடுகிறது, அது மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு இடம் கூடுதலாக வேண்டும் என்று நாடுகளை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறாங்க சீனாக்காரர். அப்படி அப்படி சொன்னார் அவர். இந்தியர் எல்லை இறைவனின் எல்லை, இந்த உலகமெல்லாம் இந்தியாவின் எல்லைன்னு சொல்கிறது அவர் எப்படி சொன்னார்னா, நம்முடைய அன்பால், நம்முடைய ஆன்மீகத்தால், நம்முடைய தர்மத்தால், எடுத்துக்காட்டான நம்முடைய ஒரு அரசியல் நோக்கங்களால். அப்போ எப்படி ஒரு பெரிய பெருந்தொற்று வந்தது, கோவிடுங்கிற பெருந்தொற்று வந்தது. அந்த கோவிட் எங்கிருந்து வந்தது? அதை ஊஹான் வைரஸ்னு சொன்னாங்க, சீனாவிலிருந்து வந்தது என்று சொன்னார்கள். பின்பு மறைத்து விட்டார்கள். ஏன்னா சீனாக்காரன் மட்டும் இல்லை, அது அமெரிக்காக்காரனும் அதில் ஒரு பங்கு இருக்குது. ரகசியமான ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அவர்களும் சொல்லவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி வந்த ஒரு பெருந்தொற்று யாரால் அது குறைந்தது என்று சொன்னால் இந்தியாவால் அது குறைந்தது. இங்கே நாமே 2 வேக்சின் கண்டுபிடிச்சோம், அதை முடியாத நாடுகளுக்கெல்லாம் நாம் வழங்கினோம். அதனால்தான் இந்திய எல்லை இறைவனின் எல்லை, இறைவனின் பூமி எங்கும் இந்தியர் எல்லை. அதனால தான் இந்தியாவில் சொல்லுவாங்க, நம்முடைய பிரதமர் கூட சொல்லுவார், வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வசுதா அப்படின்னா, வசு என்றால் ஏராளமான செல்வங்கள், தானா தரக்கூடியது. இந்த பூமி நமக்கு செல்வங்களையெல்லாம் வாரி கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள். வசுதா ஏவ குடும்பகம், இந்த பூமியே ஒரு குடும்பம் என்றெல்லாம் இந்தியாவிலிருந்து தான் தத்துவம் வந்தது. அரசியல் தத்துவங்கள் முளைத்ததும் இங்கே, ஆன்மீக வேதமெல்லாம் நாமன்றி எங்கே, தர்ம நெறிகள் இந்த உலகுக்கு ஒன்றே, தந்து வளர்த்ததெங்கள் தாயகம் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய சிறப்பை இவர் தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி வேறு யாரும் தெரிஞ்சுக்கல. மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் இந்தியாவில் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஒரு குண்டூசி உங்களால் தயாரிக்க முடியுமா என்று கேட்டார்கள். பிறகு ஒரு படம் வந்தது, எங்கள் தங்கம்னு ஒரு படம். அதில் சந்திர மண்டல விஜயம் என்று ஒரு கதாகாலட்சேபம் மாதிரி வரும். அதில் என்ன, நம்ம நாட்டை எள்ளி நகையாடுவதற்கு என்ன செய்வார்கள் என்றால், அமெரிக்காக்காரனோடு சேர்ந்து ஒரு இந்தியனும் நிலவுக்கு போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல கதை சொல்லுவாங்க. அப்போ போகிறான்னா அமெரிக்காக்காரன் ராக்கெட்டு, இந்த மாதிரி பலவிதமான விஞ்ஞான தளவாடங்கள் எல்லாம் அவன் தயார் பண்ணான். நாம் என்ன தயார் பண்ணோம் அப்படின்னா, நாம் அங்கே போகிறதுக்கு முதல்ல அதை தொடக்க வேண்டாமா, அதுக்கு வெத்தலை பாக்கு, பழம், புஷ்பம் இதெல்லாம் நாம் கொடுத்தோம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்றெல்லாம் கிண்டல் செய்வார்கள். ஆனால் அந்த காலத்திலேயே அதை அறியாதவர்கள், இந்த வாலிதான் அந்த பாட்டை எழுதினார், அவர் ஏதோ தமாஷுக்காக எழுதிட்டார். ஆனால் 1500 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலா இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது என்றெல்லாம் கண்டுபிடித்து சொன்னவர்கள் இந்திய வானியல் சாஸ்திரம் அறிந்தோர். அப்படியெல்லாம் அதை அப்படி சொல்கிறார். சந்திர மண்டலத்தில் தழைக்கும் விஞ்ஞானம், தாரகை மாறும் நிலை காட்டும் விஞ்ஞானம், இந்து கடல் கொடுத்த ஏடுகள் அன்றோ, இந்தியர் விஞ்ஞானம் உழைத்தது என்றோ. விஞ்ஞானமே நம்ம இல்லாதவங்க இல்லை. எத்தனை சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் நோய்களுக்கு எத்தனை மருந்துகள் கொடுக்கிறார்கள், இப்போ சரியாக போகலையா? அதெல்லாம் எப்படி கண்டுபிடித்தார்கள்? அவ்வளவு பெரிய விஞ்ஞானங்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்தது. அதெல்லாம் நம்மை அடிமையாக்க பலவிதமான தாக்குதல்கள் நடந்தபோது நம்முடைய ஞானங்கள் எல்லாம் மறைந்து போய் நாம் அடிமைகள் தான் நம்மளுடைய மொழி ஒன்றும் கிடையாது, நம்முடைய ஞானம் ஒன்றும் கிடையாது, நம்முடைய சமயம் ஒன்றும் கிடையாது என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு, குறிப்பாக ஆங்கிலத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு, ஆங்கிலமே பெரிய விஷயம்னு நாம் நினச்சி அதுக்கப்புறம் நம்ம நாடு துச்சம் என்று நினைத்தோம். 8ஆம் கிளாஸ் தான் படித்தார் கண்ணதாசன் அவர்கள். ஆனால் அவருடைய ஞானம், அவருடைய அனுபவம், அவருடைய தெய்வ பக்தி, அவருடைய மனசில் எழுந்த அருள் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்தது என்றால், இந்த இந்தியாவினுடைய தத்துவம் என்ன என்று அவர் புரியும்படி அவருக்கு உள்ளத்தில் ஒரு அருள் ஞானம் வந்தது. இப்போ அவருடைய பாட்டை நம்ம அவ்வளவு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அவரை மீறிய ஒரு அருள். எதை எடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவார், நான் சொல்கிறது இல்லை அப்படின்னா. இவர் பட்டினத்தார் எழுதினார், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, மெய் அன்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்தெழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொழும் இரு வினை புண்ணிய பாவமுமே என்று பட்டினத்து அடிகள் எழுதினார். அதை என்ன பண்ணார்னா, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று எழுதினார். பட்டினத்தார் பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கடைசியில் நம்மோடு பின்பு வருவது என்னவென்றால் நாம் செய்த புண்ணியமும் பாவமும் தான் வரும் என்று பட்டினத்தார் எழுதியிருக்கிறார். அதை தான் இவர் எளிமைப்படுத்தி இப்படி கொடுத்தார். ஆனால் புண்ணியமும் பாவமும் வரும் என்று அவர் எழுதவில்லை. கடைசி வரை யாரோ என்று ஒரு கேள்வியை மிக நவீனமான முறையிலே எழுதினார். அதை எழுதி டி.எம். சௌந்தரராஜன் அவர்களிடம் கேட்டார். இந்த மாதிரி இருக்கே, புண்ணியமும் பாவமும் தானே வரும். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நல்ல காரியம் இருந்தால் உடனே செஞ்சிரு, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னா திருவள்ளுவர். அதாவது மறைந்து விடுகிற பொழுது, நாம் மறையக்கூடிய நேரம் வருகிற பொழுது யார் நமக்கு துணை இருக்கிறார்களோ இல்லையோ, நாம் செய்த நன்மைகள் நமக்கு துணை இருக்கும் என்று திருவள்ளுவரே சொன்னார். அப்படி பட்டினத்தார் சொன்னார், நீங்கள் ஏன் சொல்லலை அதை அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், பெரியவங்க சொல்லலாம், மகான்கள் சொல்லலாம், மகாத்மாக்கள் சொல்லலாம், அடியேன்னு சொல்லலாமா? நான் அவங்கள தழுவி எழுதிய பொழுது கூட நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அகந்த இன்மை, அதில் இருக்கக்கூடிய அடக்கத்தை பார்த்தீர்களா? மனிதர்களுக்கு முதலில் அடக்கம் வேண்டும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினச்சா அடுத்த நிமிஷமே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது நிறுவப்பட்டு விடும். ஆகவே நமக்கு கற்றது கை மண் அளவு, இதெல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடியது. ஆனால் அந்த அகந்தை இல்லாமல் எனக்கு இது தெரியும், மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற உள்ளம் கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்தது. அவருடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவிலே 60களிலே வெற்றி அடைந்த பிறகு அவர் சொன்னார், நான் வெற்றி அடைந்ததாக இருந்தால் நான் ஒரு சின்ன காரணம், பல காரணம் சொல்லலாம், அதில் ஒரு காரணம் என்றால் நான் இப்போவும் அகந்தை இல்லாமல் இருக்கிறேன். யாராவது திருத்தம் சொன்னால் அந்த திருத்தம் சரியா என்று பார்த்து அதையும் கிரகித்து கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நம்முடைய ஞாபகம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோன்னா எத்தனையோ பேர் பேசிய தமிழ், எத்தனையோ பேர் எழுதிய தமிழ், எத்தனையோ பேர் அனுபவித்த தமிழ். அந்த தமிழை நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள், நானும் கேட்டிருக்கிறேன். அதை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு சொத்து. இந்த தமிழ்னா அது மொழி மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய உன்னதமான எண்ணங்கள். மனிதன் எப்படியெல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும், சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அடக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், பெரியவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொன்னது தான் இந்தியா, இதெல்லாம் சொன்னது தான் தமிழ். அதனுடைய அடக்கமும் அதனுடைய சான்றாண்மை இப்படிலாம் திருக்குறள் அப்படிங்கிறது உலகத்திலே பெரிய நூல் அப்படின்னு மார்தட்டுவதில் பிரயோஜனம் இல்லை. உலகத்திலே சிறந்த மனிதனாக திருக்குறள் மனிதனை உருவாக்கும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட மனிதர்கள் முன்னிற்கும் பொழுது இந்த உலகமே அறியும். அதை 50 மொழிகளில் செஞ்சால் கூட பிரயோஜனம் இல்லை. அந்த திருக்குறளுடைய பயனாக ஒரு உன்னதமான மனிதன் முன் நிற்கும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அந்த வகையில்தான் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாரதம், இந்த பாரத பூமி, இந்த புண்ணிய பூமி, இது சாதாரண பூமி அல்ல. இது தவ சுப நாமே காஹே தவ சுபாஷிஷமாகே காஹே தவ ஜய காதா. உன்னுடைய ஜெய காதா, உன்னுடைய வெற்றி சரித்திரத்தை நான் பாடுகிறேன் என்று நம்முடைய தேச இது பாடுகிறது. வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய நம் ஜனகணமன தேசிய கீதம். அப்படி நமக்கு உன்னுடைய புகழை நான் பாடுகிறேன், உன்னுடைய புகழின் கதைகளை நான் பாடுகிறேன் என்கிறது. பாரத நாடு பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று சொன்னார் பாரதியார். அந்த பாரதியினுடைய வழியிலே வந்த கண்ணதாசன் அவர்கள் நமக்கு 20ஆம் நூற்றாண்டிலே, அதுவும் குறிப்பாக அந்த சினிமா என்கின்ற வெகுஜன ஊடகத்திலே நமக்கு பலவிதமான அற்புதமான பாடல்களை காட்டி தேசபக்தியையும் ஊட்டினார்,
ஊட்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம்.